மகாபாரதத்துல என்னதான் பாண்டவர்களும் கௌரவர்களும் சகோதரர்களா இருந்தாலும் கூட ஒரு நாளும் அவங்க ஒற்றுமையா இருந்து நம்ம பார்த்திருக்கவே முடியாது. பாண்டவர்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சாலும் கூட துரியோதனன் அதுக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. சகுனியோட யோசனையினால துரியோதனன் எப்பவுமே பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் கூட ஒரு சில தருணங்கள்ல பாண்டவர்கள் துரியோதனனை காப்பாத்தி இருப்பாங்க. அப்படி பாண்டவர்கள் துரியோதனனை காப்பாத்தின ஒரு நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு Team Eagle. சூதாட்டத்துல தோத்து போன தர்மர் தனது நாடு, நாட்டு மக்கள், சகோதரர்கள், மனைவின்னு எல்லாரையுமே இழந்திருப்பாரு. இதனால பாஞ்சாலியை அந்த சபைக்கு கூட்டு வந்து துகிலொருக்கக்கூடிய அநியாயத்தையும் கௌரவர்கள் செய்வாங்க. அதுக்கப்புறமா நீ இழந்தது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா 12 வாசம் வனவாசமும் அதுல ஒரு ஆண்டு வந்து மாறு இடத்துலயும் நீங்க வாழணும். ஆக மொத்தம் 13 ஆண்டுகள் வந்து நீங்க வனவாசம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு பாண்டவர்களுக்கு கிடைக்கும். இதனால பாண்டவர்களும் வனவாசம் போறதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த 12 ஆண்டுகள் வனவாசத்துக்கு பாண்டவர்கள் போன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு துரியோதனனுக்கும் சகுனிக்கும் அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, வனவாசம் போன பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா இல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்களா, எப்படியாச்சும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவங்க 2 பேருக்குள்ளயும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துலதான் அஸ்தினாபுரத்தை சேர்ந்த ஒரு அந்தணன் என்ன பண்றாருன்னா, பல திருத்தலங்களுக்கும் போய் சுவாமியை தரிசிச்சுட்டு திரும்ப அஸ்தினாபுரத்துக்கு வராரு. அப்படி வந்த அந்த அந்தனர் நேரா வந்து திருதராஷ்டிரரை பார்த்து, இந்த மாதிரி நான் திருத்தலங்கள் எல்லாம் தரிசிக்கிறதுக்காக ஒரு புனித யாத்திரை மாதிரி போயிருந்தேன். அப்படி போயிட்டு நான் காமியக வனத்துக்கு வழியா வந்துட்டு இருக்கும்போது பாண்டவர்களை பார்த்தேன். அவங்க அங்க தனியா ஒரு குடில் அமைச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரருக்கு லைட்டா பொறாம வருது. துரியோதனனுக்கும் சகுனிக்கும் சொல்லவா வேணும், அப்படியே உள்ள வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படி இவங்க கஷ்டப்படணும்ன்றதுக்காக தான் நான் வனவாசமே அனுப்பிச்சேன், இருந்தாலும் அந்த வனவாசத்தையும் இவங்க எப்படிரா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கும் சகுனிக்கும் ரொம்ப அந்த கவலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோவம் அதிகமாகுது, பொறாமையும் அதிகமாகுது. இந்த சமயத்துல சகுனி வந்து ஒரு யோசனை சொல்றாரு. மருமகனே, நீ கவலைப்படாத, பாண்டவர்களை நம்ம மறுபடியும் துன்பப்படுத்தலாம். நாம என்ன பண்ணுவோம், பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு பக்கத்துல ஒரு குடில் அமைச்சு நல்ல செல்வ செழிப்போட வாழ்வோம். எப்படியோ நம்ம செல்வ செழிப்போட இருக்கிறத பார்த்த உடனே பாண்டவர்களுக்கு ஒரு பொறாம தீ வந்து வளரும். இந்த பொறாம தீ வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்டிப்பா துன்பப்படுவாங்க, கவலைப்படுவாங்கன்னு ஒரு யோசனையை சொல்றாரு. இதை கேட்ட உடனே துரியோதனுக்கும் இந்த யோசனை நல்ல யோசனையா தெரியுது. இப்போ கௌரவர்களும் அவங்களுடைய படை வீரர்களும் எல்லாரும் கிளம்பி பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு போறாங்க. இப்போ கௌரவர்களும் அவங்களது படை வீரர்களும் வனத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வனத்துல பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அதனால பாண்டவர்கள் இருக்கிற இடத்த ஒருத்தர்கிட்டயா அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள், வனவாசிகள்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வனத்துல ஒரு குளம் வந்து இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்துலதான் பாண்டவர்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைக்குது. முதல்ல சகுனி தான் போறாரு. அப்போ சகுனி அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குளத்துல கந்தர்வர்கள் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு கௌரவர்கள் எல்லாருமே அந்த வனத்துக்கு போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பௌர்ணமி நாள். ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் கந்தர்வர்கள் வந்து பூமியில இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகள்லயும் நீராடுவதுங்கிறது வழக்கம். முதல்ல யாரு இந்த கந்தர்வர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கந்தர்வர்கள். இவங்க எப்பொழுதுமே வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க, ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருப்பாங்க. ஆடல் கலையில வல்லவர்களாகவும் யாழ் மாதிரியான இசை கருவிகளை மீட்டக்கூடிய சக்தி படைத்தவர்களாகவும் விளங்குபவர்கள் தான் இந்த கந்தர்வர்கள். ஓவியம், நடனம், இசை போன்ற கலைகளை கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கந்தர்வ வேதம்னு அழைக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கந்தர்வர்கள் தான். அதனால அன்னைக்கு பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதுனால அந்த குளத்துல கந்தர்வர்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. கந்தர்வர்கள் குளிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அந்த வனத்துல வாழக்கூடிய மற்ற அந்தணர்களும் வனவாசிகளும் அந்த குளத்துக்கு போகாம கந்தர்வர்கள் குளிக்கிற வரைக்கும் அமைதி காத்து நிக்கிறாங்க. இந்த மரியாதை கந்தர்வர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆனா நம்ம சகுனி சும்மா இருப்பாரா? அங்க கந்தர்வர்களுடைய காவலாளியா இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு, எங்களுடைய அரசனான துரியோதனன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாரு, அவர் வரத்துக்குள்ள நீங்களும் இந்த கந்தர்வர்களும் எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த கந்தர்வர்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய சித்திரசேனன் கிட்ட அந்த காவலாளி போய் சொல்றான். உடனே சித்திரசேனனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. இப்போ சித்திரசேனன் வந்து சகுனியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த வனம் அப்படி
அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இது ஒன்றும் அஸ்தினாபுரம் கிடையாது, நீங்க வச்ச சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு. அதனால நாங்க குளிச்சுட்டு வர வரைக்கும் நீங்க அமைதி காத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரசேனன் சொல்றாரு. இதனால கோபம் கொண்ட சகுனி வந்து என்ன பண்றாரு, கர்ணனை கூப்பிட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு விரட்ட வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கர்ணனும் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வில்ல வச்சு அங்க இருக்கிற கந்தர்வர்களுடைய படைய அழிக்க நினைக்கிறாரு. கந்தர்வர்களும் எதிர்பாராத இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சித்திரசேனன் வந்து ஆர்டர் கொடுத்து கந்தர்வர்கள் எல்லாருமே பெரும் படையோட திரண்டு கர்ணனை எதிர்த்து போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கந்தர்வர்களுடைய சக்தி வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு. இதனால கந்தர்வர்களை வந்து ஃபுல்லா நம்மளால அழிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்த கர்ணன் வந்து என்ன பண்றாரு, இப்போதைக்கு இந்த சண்டை தேவையில்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சகுனி வந்து துரியோதனன் கிட்ட சொல்றாரு. இப்போ கர்ணன் அந்த இடத்தை விட்டு போனதை கேள்விப்பட்ட துரியோதனன் சரி நாமளும் போயிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்திரசேனன் என்ன பண்றாரு, அவருடைய மாய சக்தியால துரியோதனனை சிறைப்பிடிச்சிடுறாரு. அதே மாதிரி கௌரவர்களையும் மற்ற படை வீரர்களையும் சிறைப்பிடிக்கிறாரு. அந்த படை வீரர்கள்ல இருந்து தப்பிச்ச ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற பாண்டவர்கள் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லலாம்னு வேகமா பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடுறாங்க. வந்திருக்கிறது துரியோதனனுடைய படை வீரர்கள்னு தெரிஞ்ச பாண்டவர்களுக்கு கொஞ்சம் ஷாக்காவே இருந்துச்சு. இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படை வீரர்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டவர்கள் கிட்ட சொல்றாங்க. உடனே பீமனுக்கு ரொம்ப கோவம் வருது. உங்களுடைய அரசனான துரியோதனனுக்கு இது தேவைதான். அன்னைக்கு எங்களை நாட்டை விட்டு வனவாசம் அனுப்பும் போது நீங்க எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியா தானே இருந்தீங்க. நடக்கிறது அநீதினு உங்கள யாருன்னா ஒருத்தர் சொன்னீங்களா? இப்ப மட்டும் உங்க அரசனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எங்களை ஏன் தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால பீமன் வந்து பேசுறாரு. அப்போ தர்மர் வந்து அமைதியா இரு பீமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கௌரவர்களுக்கும் நமக்கும் பகை இருக்கலாம், ஆனாலும் கூட அவங்க நம்மளுடைய சகோதரர்கள். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நாம அமைதியா நிக்கிறதுங்கிறது தர்மம் ஆகாது, நாம போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் சொல்றாரு. தர்மருடைய சொல்ல மீற முடியாது அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள் 5 பேருமே புறப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு துரியோதனனை விடுவிக்க சொல்லி கேக்குறாங்க. அப்போ சித்திரசேனன் நீங்க பாண்டவர்கள் தானே, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இந்த துரியோதனனும் அவங்களுடைய படை வீரர்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா, ரொம்ப திமிரா எங்க கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்கள வந்து நாங்க சிறைப்பிடிச்சு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த துரியோதனன் தானே உங்களை இன்னைக்கு வனவாசம் அனுப்பிச்சு வச்சது, உங்களுக்கும் இவன் துன்பம் தானே கொடுத்திருக்கான், இவனை ஏன் நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப தர்மர் சொல்றாரு, என்னதான் இவன் வந்து எனக்கு பகையாளியா இருந்தாலும் துன்பம் கொடுத்திருந்தாலும் அவன் வந்து என்னுடைய சகோதரன், நான் காப்பாத்தி தான் ஆகணும். நீங்க விடல அப்படின்னா நாங்க யுத்தம் செஞ்சாச்சும் எங்களுடைய சகோதரர்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் சொல்றாரு. ஓ யுத்தம் செய்வீங்களா, அப்ப செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரசேனனும் சொல்றாரு. உடனே கந்தர்வர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தமானது தொடங்குது. அர்ஜுனனும் பீமனும் அவருடைய வில்லாலையும் கதாயுதத்தாலையும் பலத்த அடிய கந்தர்வர்களுக்கு கொடுக்கறாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா கந்தர்வர்களுடைய படை வந்து பின்னடைவை சந்திக்குது. இப்படியே இந்த போர் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதனால் விபரீதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் நினைக்கிறாரு. இதனால தர்மர் சைகை காட்டி போரை நிறுத்துறாரு. அர்ஜுனனும் பீமனும் வந்து சண்டை போடாம நின்னுடுறாங்க. உடனே சித்திரசேனன் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிறாரு. துரியோதனனையும் வந்து விடுவிச்சிடுறாரு. உடனே தர்மர் துரியோதனன் கிட்ட போயிட்டு இனிமேலாச்சும் அஸ்தினாபுரத்துல போயிட்டு நல்ல ஆட்சியை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. துரியோதனனுக்கு இது பலத்த அவமானமா போகுது. பாண்டவர்கள் தான் இப்போ வந்து நமக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவருக்கு வந்து மனசாட்சி ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்து நடந்த எல்லா விஷயம் பீஷ்மர் கிட்ட துரியோதனன் சொல்றாரு. உடனே பீஷ்மர் சொல்றாரு, பாத்தியா பாண்டவர்கள் வந்து எப்பவுமே உங்களை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க, நீங்க தான் தேவையில்லாம பாண்டவர்களை வெறுத்தே ஒதுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலாச்சும் நீ வந்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோ துரியோதனா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் துரியோதனனுக்கு அறிவுரை சொல்றாரு. அப்பவும் துரியோதனன் பீஷ்மருடைய எந்த சொல்லையும் காதுல வாங்கவே இல்லை. இப்படிதான் பாண்டவர்கள் துரியோதனனை கந்தர்வர்கள் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.